இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் சீரியஸானது, ஆனா ரொம்ப முக்கியமான ஒன்று. அஃபயர்ஸ் அஃபேர்ஸ் அதாவது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் பெரும்பாலும் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அது அதிகமா நடக்கிற இடம் நம்ம வேலை பார்க்கிற ஆபீஸ் தான். முக்கியமான தகவல், தி ஷாக்கிங் ஸ்டாட்ஸ். ஒரு புள்ளி விவரப்படி கிட்டத்தட்ட 85% அஃபயர்ஸ் வேலை பார்க்கிற இடத்துல தான் தொடங்குதாம். இன்னும் சொல்ல போனா ஆஞ்சல ஒருத்தர் கண்டிப்பா தன்னோட கூட வேலை பார்க்கிறவங்க கூட ஏதோ ஒரு விதத்துல ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா ஒத்துக்கிறாங்க. இது ஏதோ விடுமுறையிலையோ இல்ல பார்ட்டியிலையோ நடக்கிறது இல்ல, டெய்லி நாம போற ஆபீஸ்ல தான் நடக்குது. ஏன் இப்படி நடக்குது? த வை. ஏன் வீட்டுல இல்லாம ஆபீஸ்ல இது நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வீட்டுல நாம எப்பவும் பிஸியா இருப்போம். மளிகை வாங்குறது, கரண்ட் பில் கட்டுறது, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு ஒரு மெக்கானிக்கல் வாழ்க்கை தான் ஓடிட்டு இருக்கும். ஆனா ஆபீஸ்ல அப்படி இல்லை. அங்க நம்ம ஒரு டீமா ஒர்க் பண்றோம். ஒரே மாதிரியான டார்கெட், அதே டென்ஷன், இதையெல்லாம் ஒன்னா சேர்ந்து சமாளிக்கிறோம். ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம், ஜோக் அடிச்சு சிரிக்கிறோம். இதையெல்லாம் விட முக்கியமா நம்ம துணைய ஸ்பௌஸின் விட ஆபீஸ்ல இருக்கிறவங்க கூட தான் அதிக நேரத்தை செலவிடுறோம். ஆபீஸ்ல எல்லாரும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு, பெர்ஃப்யூம் போட்டுட்டு, ரொம்ப நல்லவங்களா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இது இயல்பாவே ஒரு ஈர்ப்பை உண்டாக்கிடுது. எப்படி தப்பிக்கலாம்? தி சொல்யூஷன், பவுண்டரிஸ். சரி, இதுல இருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி காப்பாத்திக்குது? அதுக்கு சில பவுண்டரிஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஆபீஸ்ல யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்க கூட மட்டும் தனியா லஞ்ச் போகாதீங்க. ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவையில்லாம மெசேஜ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கார்ல தனியா அவங்க கூட டிராவல் பண்றத தவிர்த்திடுங்க. இது சில பேருக்கு ரொம்ப அதிகமா தெரியலாம். ஆனா ஒரு சின்ன எல்லையை வகுக்கிறது பெருசா, இல்ல மொத்த வாழ்க்கையையும் குழந்தைகளோட எதிர்காலத்தையும் இழக்கிறது பெருசான்னு யோசிச்சு பாருங்க. வீட்டுல உங்க துணையோட சேர்ந்து ஒரு இலக்கை உருவாக்குங்க. வெறும் வேலைகளை மட்டும் பார்க்காம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை ரசிங்க. உங்க திருமண வாழ்க்கையை உங்க உயிர் மாதிரி பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.